ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே. இரண்டாவது வீடியோ, அதாவது இன்னைக்கான எபிசோடு காமன் மேனில் 10 போட்டியாளர்கள் வந்தனால ஆல்ரெடி முதல்ல ஒரு வீடியோ அப்லோட் பண்ணிட்டோம். அதில் இரண்டு நபர்களை பேசணும். சோபா இந்திரகுமாரியோட ஸ்டோரியை பற்றியும் உள்ள நடந்த நிகழ்வுகளை பற்றியும் தமிழரசை பற்றியும் பேசணும். இப்போ மூன்றாவது நபரான முனியம்மாவை பற்றி பேச போகிறோம். முனியம்மா அந்த ஷோவே அரங்கம் நிறைந்த ஒரு கைதட்டலோட சிறப்பாக செஞ்சுட்டாங்க. ஏன்னா ஜட்ஜஸ் எல்லாமே கோலாகலமாக முனியம்மாவை கொண்டாடினாங்க. என்ன நடந்தது ஏது நடந்ததுங்கிறத நம்ம தெளிவாக பேச வேண்டியிருக்குது. அதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்மளோட சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க, ஒரு லைக் பண்ணிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு லைக்கு தான் இந்த வீடியோவை இன்னும் 10 பேருக்கு சஜஷனில் கொண்டு போய் காட்டும். முனியம்மா அப்படிங்கிற இந்த பெண் யூடியூபராக இருக்கிறாங்க. அதை தாண்டி ஒரு வெள்ளந்தியான ஒரு கிராமிய பெண். அவங்களோட ஸ்டோரி உள்ளே வரும்போதே பயங்கரமாக சிரிச்சுக்கிட்டே வந்தாங்க. அவங்களுடைய புன்னகை ஜட்ஜஸ் எல்லாத்தையுமே இம்ப்ரெஸ் பண்ணிருச்சு. உண்மையாக சொல்கிறேன், முனியம்மா யதார்த்தமாக, அதாவது எப்படி சொல்கிறது, அவங்களோட நிகழ்கால வாழ்க்கையில் எப்படி இருப்பாங்களோ யதார்த்தமாக அப்படியே இருக்கிறாங்க. உள்ளே போகிறாங்க, உள்ளே போனதுக்கப்புறம் பயங்கரமாக சிரிக்கிறாங்க. எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க, நல்லா இருக்கிறீங்களா அப்படின்னு இவங்களா வாலண்டரியாக பேசுகிற மாதிரி இருந்தது. ஓவியா பார்த்துட்டு ஆரியை பார்த்துட்டு உங்கள் 2 பேர்த்து எனக்கு ரொம்ப பிடிக்கும், உங்களை நான் பார்த்துருக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ராஜுபாயை கண்டுக்கவே இல்லை. ராஜுபாய் இருந்துக்கிட்டே என்னை பற்றி தெரியலையா அப்படிங்கும். இல்லை, உண்மையாகவே நீங்கள் யாருன்னு எனக்கு தெரியல, அதனால தான் நான் உங்களை பற்றி பேசலை, இவங்களை பற்றியே பேசுகிறேன்னு சொல்லிட்டு ஓவியா ரொம்ப அழகா இருக்கிறீங்க, நான் உங்களை சீசன்ல இருந்து வாட்ச் பண்றேன் சார், நீங்க நல்லா இருக்கிறீங்களா அப்படின்னு சொன்னதா இருக்கட்டும். அவங்க அந்த என்ன சொல்றது, ஒரு சாமானிய பெண் அந்த மாதிரி ஷோல போகும்போது இந்த மாதிரி ஒரு பிரபலங்களை பார்க்கும்போது ஒரு எக்ஸைட்மெண்ட்ல எப்படி கோலாகலமா நீங்க உங்களை இன்னைக்கு பார்த்துட்டுனா நீங்க சூப்பரா இருக்கிறீங்க, நல்லா இருக்கிறீங்கிற அந்த யதார்த்த தன்மை அவங்க கிட்ட வெளிப்பட்டுச்சு. அதே சமயம் ஒரு ஹானஸ்டா ராஜுபாய் எனக்கு யாருன்னே தெரில, ஸோ உங்க யாருன்னு தெரியாதனால நான் உங்களை பற்றி எப்படி நான் பேச முடியும்னு சொல்லிட்டு ராஜுபாய் சொன்னதாக இருக்கட்டும். மீண்டும் மீண்டும் அதையே சொல்லாதீங்க அப்படின்னு சொன்ன அந்த ராஜுபாயே அவங்களுடைய அந்த வெள்ளந்தியான குணத்தினால ஈர்க்கப்பட்டு அவங்களுக்கு குவாலிஃபைடு அப்படிங்கிற அந்த க்ரீன் கார்டை கொடுத்து முனியம்மா குவாலிஃபைடு ஆகிறாங்க. என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க ரொம்ப வெகுளியாக இருக்கிறாங்க, யதார்த்தமாக இருக்கிறாங்க. ஒரு சாமானிய பெண், அதாவது காமனர் ஷோவில் ஒரு சாமானிய பெண் இவங்க தான் அப்படின்னு நம்ம பார்த்த எல்லாருமே முடிவு பண்ணிடலாம். உண்மையாக இந்த வீடியோ இருந்து நீங்கள் இப்போ பார்க்குற இந்த செகண்டில் எழுதி வச்சுக்கங்க. இந்த பிக் பாஸ் சீசன் 10ல் ஒரு காமனர் ஷோவில் இருந்து ஒரு நபர் செலக்ட் ஆகி போறாங்கன்னா அதுக்கு 200% ஒர்த்தான ஆள் முனியம்மாக்கா தான். அவங்க கிட்ட கேட்கப்பட்ட கேள்வி என்ன அப்படின்னா, இன்னைக்கு நீங்க என்கிட்ட எல்லாத்துக்கிட்டையும் பேசிட்டீங்க, உங்களோட ஸ்டோரியை பத்தி சொல்லுங்க, நீங்க எந்த ஊர் அப்படிங்கிறத பத்தி சொல்லுங்க அப்படின்னு முதல்ல கேட்கும்போது, நான் இந்த ஊர்ல இருந்து வர்றேன், நான் இந்த கிராமத்திலிருந்து வர்றேன் அப்படி இப்படின்னு சொன்னாங்க. உங்க லைஃப்லயே ரொம்ப கஷ்டப்படுற மாதிரி வேதனையா இருக்கிற மாதிரி ஒரு நிகழ்வு நடந்திருக்குன்னா அது என்ன அப்படின்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்லும்போது, நான் இந்த மாதிரி ரொம்ப கருப்பா இருந்தேன், என்னை பொண்ணு பார்க்கறதுக்கு வந்தாங்க, நான் சின்ன குழந்தையா இருக்கும்போது பொண்ணு பார்க்கறதுக்கு வரும்போது வீட்டில் இருக்கிற ஆளுக்கு தான் நான் மேக்கப் போட்டு நான் ரெடி பண்ணணும், ஆனால் ரெடி பண்ண வேண்டிய எங்கள் வீட்டு நபர்களே என்னை அலங்கரிக்கவே இல்லை. அது மட்டும் இல்லாமல் காக்கைக்கு தன் குஞ்சு பொன் குஞ்சு, காக்கை மாதிரி இருந்தாலே அந்த காக்கை அந்த அம்மா கொண்டாடணும் இல்லையா. ஆனால் எங்கள் அம்மா என்ன சொன்னாங்கன்னா, நீ கட்டக்கரையே நீ ஒரு மாதிரி இருக்கிற, உன்னையெல்லாம் ஒருத்த கட்டிக்கிறதே பெரிய விஷயம், நீ என்ன குளிக்காமல் இருக்கிற கிளம்பாமல் இருக்கிறன்னு சொல்லி திட்டுனாங்க. என் வாழ்க்கையிலேயே ரொம்ப வலிச்ச அந்த நிமிடம் அதுதான் இருந்தது அப்படின்னு சொன்னாங்க. நான் ரொம்ப கஷ்டப்பட்ட அந்த ஒரு மொமெண்ட்டில் அப்படின்னு சொல்லிட்டு பதிவு பண்ணது ரொம்ப யதார்த்தமாக இருந்தது. அதோட சேர்த்து அவங்க அனுபவிச்ச அந்த வலியை உணர்ற விதமாக இருந்தது. அந்த வலியோட சேர்த்து அந்த சீமராஜா அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய கணவர் அவரை ரொம்பவே நேசித்து முனியம்மாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டதை பற்றி சொல்லும்போது, எனக்கு நான் சீமராஜாவோட பொண்டாட்டி, நான் சீமாட்டி, என் சீமராஜா என்னதான் நான் தான் வேணும்னு சொல்லி கல்யாணம் பண்ணாரு, எப்பயுமே சீமராஜாவோட பொண்டாட்டி தான், நான் சீமாட்டியாக தான் அவர் என்னை பார்த்துக்கிறாரு, என் சீமராஜா எனக்கு கிடைச்சாருன்னு சொல்லிட்டு புருஷனை வார்த்தைக்கு வார்த்தை பயங்கரமாக புகழ்ந்து தள்ளினதெல்லாம் ஒரு கிராமிய பெண், ஒரு பாரம்பரியத்தை கடைப்பிடிச்சிட்டு வர்றவங்க இப்படி தான் இருப்பாங்க யதார்த்தமாக அப்படிங்கிற ஒரு ரோலாக தான் முனியம்மாவோட ஸ்பீச் இருந்தது. அதை தாண்டி ஜட்ஜஸ் ஒரு டாஸ்க் மாதிரி உள்ள இருக்கிற எல்லா போட்டியாளர்களுக்கும் கொடுத்தாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு டாஸ்க்காக தான் கேட்டாங்க. முனியம்மா, நீங்கள் இப்போ ஒரு மொபைலே இல்லை, ஆனால் நீங்கள் ஃபோன் பண்ணி இந்த ஷோக்கு நான் வந்துட்டேன், நீங்கள் கிட்டத்தட்ட செலக்ட் ஆக போகிறேன், நான் உள்ளே போகிறேன், இப்போ நான் கிட்டத்தட்ட ஃபைனல் லிஸ்ட்டில் வந்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு எக்ஸைட்மெண்ட்டை உங்கள் வீட்டுக்காரரோட நீங்கள் மொபைலில் பேசுகிற மாதிரி பேசுங்க அப்படின்னு சொன்ன உடனே டக்குன்னு ஒரு கிரியேட்டிவிட்டியை கிரியேட் பண்ணி, ஹலோ வணக்கம் சொல்லுங்கள், நல்லா இருக்கிறீங்களா, நான் நல்லா இருக்கிறேன், நான் இங்கே ஷோக்கு வந்துட்டேன், என்னடி பேசிக்கலாமா, ஐ லவ் யூ அப்படின்னு சொன்னதாக இருக்கட்டும். வீட்டுக்காரரை பார்த்து ஐ லவ் யூ அப்படின்னு சொல்லிட்டு முனியம்மாக்கா சொல்கிறாங்க. அதுக்கு மாயா ஹோஸ்ட்டாக இருந்துட்டு ஹஸ்பண்ட் சொல்லுடி நான் நல்லா இருக்கிறேன்டி அப்படின்னு சொல்லிட்டு ஆப்போசிட்டில் அவங்க ரியாக்ட் பண்ணுறாங்க. ஐ லவ் யூ அப்படின்னு சொல்லி
சொல்லி சொல்கிறாங்க. என்ன நீ பதிலுக்கு சொல்லவே இல்லை அப்படின்னு மாயா வந்து ஆப்போசிட்டில் வந்து ஓகே ஐ லவ் யூ டி அப்படின்னு சொன்னதாக இருக்கட்டும், இந்த ஷோ வந்து ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்குது, நான் செலக்ட் ஆகிட்டேன் அப்படின்னு சொன்னதாக இருக்கட்டும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஆரி வந்து கேட்குறாரு, அதாவது எப்படி நீங்கள் எப்படி பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே நீங்கள் எப்படி போவீங்க, இந்த மாதிரி ஏதோ ஒரு கொஸ்டின் ரைஸ் பண்ணும்போது அது யூனிக்காக நோட் பண்ண முடியல. ஏன்னா நம்மளே மெய் சிலுத்து போய் அப்படி அவங்க அந்த லேடியை பார்த்துட்டே இருக்கிறோம், என்னடா நடக்குது, எப்படி ரொம்ப வெள்ளந்தியாக பேசுகிறாங்களே, யதார்த்தமாக பேசுகிறாங்களே அப்படின்னு. ஏன்னா இந்த முனியம்மா மற்ற போட்டியாளர்களோட ஸ்டோரியை ரொம்ப அப்சர்வாக சொன்னவன் நான் வந்து முனியம்மாக்கா ஸ்டோரியில் ஒரு மாதிரி தடுமாறுறேன் அப்படின்னா அதுக்குள்ளேயே போயிட்டேன். அது ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு சில ஸ்கிரிப்டெல்லாம் நம்மளுக்கு பிடிச்சிருச்சுன்னா நம்ம அதுக்குள்ளேயே போயிடும் இல்லையா. அந்த மாதிரி தான் முனியம்மாக்காவோட ஸ்டோரியில் உள்ளே போயிட்டோம். அதில் கவனம் முழுக்கும் அதை கேட்ச் பண்ணிட்டு வந்து ரிவ்யூ பண்ணணும் அப்படிங்கிறத தாண்டி அந்த ஸ்டோரிக்குள்ளேயே போயிடுறோம் இல்லையா. அதனால தான் மற்ற போட்டியாளர்களை அப்சர்வ் பண்ணி நம்ம பக்காவாக ரிவ்யூ பண்ணோம். முனியம்மாக்கா டாப்பிக்கில் மட்டும் நம்ம வந்து ஏன் இவ்வளோ இதாக இருக்கணும்னா அவங்க சிரிச்சுக்கிட்டே இருந்தாங்க, அவங்க முகத்துலையும் அவங்க சொன்ன ஸ்டோரிக்குள்ளேயும் நம்ம வந்து ஆழமாக உள்ளே போய் அப்படியே நோட் பண்ணிட்டு போயிட்டோம். அதனால தான் வந்து பெருசாக அப்சர்வ் பண்ணி சொல்ல முடியல. பட் இருந்தாலும் அங்கே நடந்த நிகழ்வுகள் என்னென்னா, உடனே ஃபோன் எடுத்து மாயா வந்து ஹஸ்பண்ட் ரோல் மாதிரி பண்ணுறாங்க. உடனே ஃபோன் எடுத்து நான் சொன்னேன்லைங்க, அதாவது சீசனில் வந்து ஓவியர் சீசனில் வந்து நான் மட்டும் ஜூலியாக இருந்தால் அந்த இடத்துல நடந்திருக்கிற விதமே வேறு அப்படின்னு சொல்ல போட்டு தாக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஆரியெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா என்ன எதிர்பார்க்குறாங்களோ, ஒரு ஜட்ஜஸ் என்ன எதிர்பார்க்குறாங்களோ அந்த ஹானஸ்ட் இருந்தது, அந்த ஒரிஜினாலிட்டி இருந்தது, அந்த வெகுளித்தன்மை இருந்தது. ஒரு காமனர் ஷோக்கு என்ன எப்படியெல்லாம் ஒரு காமனர் வந்து பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே போனாங்கன்னா அவங்க எவ்வளோ வந்து யதார்த்தமாக இருப்பாங்களோ அந்த யதார்த்தம் முழுக்க முனியம்மாக்காட்ட இருந்தது. கண்டிப்பாக சொல்கிறேன், நான் வந்து முனியம்மாக்கா ஸ்டோரியில் வந்து ரொம்பவே வந்து குழப்பறேன் அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கே தோணுது. பட் இருந்தாலையும் ஆழமாக ஒரு விஷயத்தை ரிஜிஸ்டர் பண்ணுறேன், காமனர் ஷோவில் 200% ஒர்த்தான ஆள் வந்து முனியம்மாக்கா தான். கண்டிப்பாக அந்த பிக் பாஸ் சீசன் 10ஓட ஃபைனல் லிஸ்ட் வரைக்கும் முனியம்மாக்கா வரப்போகிறாங்க. அவங்களோட ஸ்டோரி அவ்வளோ சூப்பராக இருந்தது. அந்த ஸ்டோரியை ரொம்ப லைத்து போய் தான் ஜட்ஜஸும் பார்த்தாங்க, நான் அப்படி தான் பார்த்தேன். ஸோ மற்றவங்களோட ரிவ்யூஸ் எல்லாமே நம்ம வந்து பக்காவாக சொல்லிடுறோம். பட் முனியம்மாக்கா ஸ்டோரி மட்டும் யோசிச்சு சொல்கிற மாதிரி இருக்கா. நீங்கள் அந்த சீசன் பார்த்தீங்கன்னா, இந்த சீசன் வந்து பார்த்தீங்கன்னா முனியம்மாக்காவோட ஸ்டோரி மட்டுமே ரொம்ப லென்த்தாக போகுது. அவங்க வந்து உண்மையாக அந்த ஷோ வந்து அலங்கரிக்க போகிறாங்க. ஸோ அடுத்தடுத்த போட்டியாளர்கள் 10 பேரில் வந்து இது முனியம்மாக்கா வந்து 3வது போட்டியாளராக இருந்தாங்க. இன்னும் 4-5 பேர் என்னென்ன போட்டியாளர்கள் அவங்க என்னெல்லாம் பண்ணாங்கன்னு அடுத்தடுத்த வீடியோவில் சொல்கிறேன். ரொம்ப ஸ்வெட்டிங் இருக்குது, நான் அவங்ககிட்ட பேசிக்கிட்டே தான் எடுத்துகிட்டு இருக்கிறேன். சரி, நம்மளோட மக்கள் தானவே, அவங்களோட யதார்த்தமாக அப்படியே பேசிடலாங்கிறக்காக தான் வந்து இது அப்படியே கண்டினியூ பண்ணுறேன். இந்த வீடியோவெல்லாம் நான் எடிட் பண்ண போகிறதில்ல, அப்படியே அப்லோட் பண்ண போகிறேன். நம்ம மக்கள் தானே, நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்க. நம்ம உழைப்பி இருந்தாலையும் திட்டுங்க, நல்லா இருந்ததுனாலையும் ஓகே நல்லா இருந்தது ப்ரோ அப்படின்னு சொல்லுங்கள், லைக் பண்ணி வைங்க. அடுத்தடுத்த அப்டேட்டுகளை நம்ம தொடர்ந்து வந்து வீடியோவாகவும் லைவாகவும் கொடுத்துட்டே இருப்போம். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா முனியம்மாக்காக்கு அடுத்தது சரண்யா, அப்புறம் ஒரு ஹிந்திக்காரர் ஒரு பையன் வந்தான், அப்புறம் ஜிம்பாய் ஒருத்தர் வந்தார், டார்வின் ஒரு ரோல் வந்தாங்க, ரேப்பர் ஒருத்தர் வந்தார், திருநங்கை ஒருத்தர் வந்தாங்க, சம்யுக்தா ஒருத்தர் வந்தாங்க. இப்படி நிறைய பேரை வந்து நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் சந்திப்போம். அடுத்தடுத்த வீடியோவில் விவரமாக அதை பற்றி பேசுவோம். ஓவர் ஸ்வெட்டிங் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். பாய் மக்களே.